அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள். எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் என்பது எங்கள் குடும்பம். இந்த குடும்பத்திற்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றதுக்காண்டி நடுவில் சில ஆபத்து விஷமிகள் உள்ள ஊடுருலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு இடம் கொடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம், அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத இந்த மேடையே ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லும். அப்படி ஒரு பிரச்சனை உருவெடுக்கும் இந்த தருவாயில் அண்ணன் திரு தானு அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், முதல் குரல் கொடுத்து எங்களுக்கு இருக்கரம் கொடுத்து எங்களை வலுப்படுத்தி தோள் கொடுத்திருக்கும் இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜே.கே. ரித்தீஷ், திரு சேரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அசாதிய சூழ்நிலையை இந்த தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் எதிர்கொண்டிருக்கு. அதுக்கான காரணங்கள் நிறைய உங்களுக்கே தெரியும். தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சங்கத்துக்குள்ள நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் ஊடுருவறதுக்கு முயற்சி பண்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை. எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பார்த்துப்போம். எங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து எங்களுக்கு வலிமை சேர்க்கறதுக்கு எங்க நண்பர்கள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சவாலாக சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காண்டி தொழிலில் லாபம் இல்லை, நாங்கள் வந்தால் லாபம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நம்ம தொழிலை நம்ம தான் பார்த்துக்கணும். வருவாய் எப்படி அப்படிங்கிறத நம்ம தான் ஈட்டுக்கணும். நடிகர் சங்கத்தில் கொடுத்த வாக்குறுதியே காப்பாற்றுறதுக்கு இது வரைக்கும் முடியல அவங்களால. ஆனால் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள நாங்கள் தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறதும், தரமற்ற ஒரு விமர்சனங்கள் வைப்பதும், நாங்கள் பதில் விமர்சனம் அந்த மாதிரி தரமற்ற முறையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் அணியில் நாங்கள் ஒழுக்கமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒற்றுமை இன்று மட்டுமில்லை, எந்த ஒரு சூழலையும் எங்களுக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம். எங்களுக்கு தோள் கொடுக்க எங்கள் நண்பர்கள் உள்ளனர். இந்த எலெக்ஷன் எங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலான ஒரு எலெக்ஷன். ஆனால் இந்த சவாலெல்லாம் எதிர்கொள்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா அமைய போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த இணைப்பு. அதே நேரத்தில் தலைவர் ராதாகிருஷ்ணன், எங்கள் அணியோட தலைவர், அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்து முதல் ஆளாக தலைவர் பதவியிலிருந்து போட்டியிலிருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்த ஒரு சிவா அவருக்கு மிக்க நன்றிகளை இந்த மேடையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன் நிச்சயமாக எங்கள் அணி நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றியே தீர்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அப்படி எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை பல முறை நாங்கள் சிந்திச்சு பார்த்து இது கொடுக்குற வாக்குறுதியை செய்ய முடியுமா அப்படின்ட்டு ப்ராக்டிக்கல் கிரவுண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ண விதத்தில் பார்க்கும்போது இதில் இருக்கிற அனைத்தும் சாத்தியமே. பெரிய இலவசங்களை நம்பி இல்லை, ஆனால் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் வருவாயை ஈட்டி தருவதற்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை எங்கள் அணி தலைவர் மற்றும் இதர நண்பர்கள் அனைவரும் உங்கள் முன் வைப்பார்கள். இந்த நாள் இனியனாக அமையட்டும். மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.